வச்சேன், எங்க போச்சு? ச்சே. என்ன பீரோ பூட்டி இருக்கு, மேல வச்ச சாவிய காணோம். இன்னும் சாவி எங்கும் காணோம். ஒருவேளை ரேவதி தான் நம்ம வெளியில போனதும் சாவி எடுத்து மறைச்சு வச்சிருப்பாளோ? சந்திரா, என்ன சந்திரா இங்க இருக்க? ஏதாவது விஷயமா? இல்லக்கா, உன்னை பார்க்கதான் வந்தேன். என்னையா? சொல்லு, என்ன விஷயம்? இல்ல, அந்த டிரைவர் பைய அவங்க அம்மாக்காக வாங்கின இடத்துல ஆதரவற்றோர் இல்லம் கட்ட பூமி பூஜை போட்டு செலவைக்க போறான்ல. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, அதுக்கு என்ன? அதுக்கு இப்போ ஒண்ணும் இல்லக்கா. அவன் ஏதாவது கோல்மால் பண்ணி உன்னை பூமி பூஜையில கலந்துக்க வைக்க ட்ரை பண்ணுவான். நீதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் என்ன ஏமாத்த என்ன தில்லுமுல்லு வேலை செஞ்சாலும் நான் ஏமாற போறதில்ல. நான் அந்த பூமி பூஜையிலையும் கலந்துக்க மாட்டேன், அவங்க அம்மா சிலைய திறந்து வைக்க மாட்டேன். அவன் அம்மா சிலைய நான் திறந்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவன் என்னமோ பண்ணட்டும், நமக்கு என்ன? நாம நம்ம வேலையை பார்ப்போம். நீ இதே உறுதியோட இருக்கா, கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்காத. அவன் இந்த விஷயத்துல தோத்து வீட்டை விட்டே போகணும். சந்திரா, அவன் இந்த தடவை என்ன செஞ்சாலும் நான் அசர போறதில்ல. என் முடிவுல நான் உறுதியா இருக்கேன். அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீ போய் படு, எனக்கு தூக்கம் வருது. சரிக்கா, ஓகே, குட் நைட். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். சித்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காரியம் செஞ்சாங்க, அத சொல்லதான் வர சொன்னேன். என்ன பண்ணாங்க? நான் எதர்ச்சியா அம்மா ரூம் பக்கம் போனப்போ அப்போ சித்தி அம்மா ரூம்ல இருக்கிற பீரோல எதையோ தேடிட்டு இருந்தாங்க. சின்னத்தை எதையோ தேடிட்டு இருந்தாங்களா? என்னவா இருக்கும்? அது தெரியல. நான் சும்மா ஒரு குரல் கொடுத்ததும் அங்கிருந்து வேகமா போயிட்டாங்க. உன் அம்மாவோட பீரோல எதையோ தேடுறாங்கன்னா ஒண்ணு பணமா இருக்கணும், இல்ல எதுனா டாக்குமெண்ட்ஸா இருக்கணும். இந்த விஷயத்த அம்மா கிட்ட வேணா சொல்லுவோமா? இல்ல வேண்டாம். ஏன் வேண்டாங்கிற? உன் அம்மா நம்ப மாட்டாங்க. அதுவும் நீ இப்போ போய் சொன்னா சுத்தமா நம்ப மாட்டாங்க. உன் சித்திக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அவங்க சொல்றதை தான் நம்புவாங்க. நீ சொல்றதும் சரிதான். முதல்ல அவங்க எதை எடுக்க வந்தாங்கன்னு தெரிஞ்சுப்போம், மொத்தத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். வாங்க மாப்ள. இன்விடேஷன்ஸ் வந்திருக்கு மாமா. அண்ணே, ரொம்ப நல்லா இருக்கு மாப்ள. இந்த பாருங்க. இந்த ரோக சகல இன்விடேஷன் அமர்க்கலமா இருக்குப்பா. இங்க பாரு, ஃபங்க்ஷன் இதை விட அமக்கலப்படுத்திடலாம். அத்தைக்கு இந்த ஃபங்க்ஷனை செய்ய போறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்விடேஷன் சிம்பிளா நீட்டா இருக்கு. சின்னத்த இன்விடேஷன் வந்திருக்கு, பாக்குறீங்களா? நாங்கெல்லாம் பாத்துட்டோம், நீங்களும் பார்த்து உங்க கருத்தை சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். டேய், சும்மா இருக்கிற வாயை புடுங்கி வம்பு பண்ணலான்னு பாக்குறியா? இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன், இதுக்கு ஒரு இன்விடேஷன் கேடா? சந்திரா, மரியாதையா பேசு. வர வர ஓவரா பண்ற. மாமா, தேவையில்லாம இவன் தான் வம்பு இழுக்கிறான். ஏன் வாயை மூட சொல்லாதீங்க, முதல்ல அவன் வாயை மூட சொல்லுங்க. விடுங்க மாமா. தம்பி, உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த காலத்துல பெத்த அம்மாக்கு செலவைக்கிற பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க. இது நீங்க உங்க அம்மா மேல வச்சிருக்கிற அதிகமான அன்பு பாசத்தை காட்டுது தம்பி. உங்க அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க.
அவங்கள அம்மாவை அடையிறதுக்கு நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். இவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போவாங்கன்னு நான் நினைக்கல. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. உங்க அம்மா எங்கேயும் போகல. உங்களுக்குள்ள இருக்கிற உங்க நல்ல குணத்துல உங்க அம்மா என்னைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஹலோ சார் வணக்கம். சிலை செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல, சிலை செஞ்சுட்டோம், ரெடியா இருக்கு. சொல்லு செட்டு. சார் அந்த கார்த்திங்க வந்தாரு. இடத்த பணத்தை கொடுத்து மீட்டிக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நம்ம பிளான் பண்ணபடி அந்த இடத்த எங்க அப்பா பேருக்கு மாத்தி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னேன். மனுஷன் அப்படியே ஆடி போயிட்டாரு. நான் மாத்தி கொடுக்கலன்னு வாதாடினாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை காட்டி நம்ப வச்சுட்டேன். நம்பிட்டானா? அவன் புத்திசாலியாச்சே, அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டானே. அவன் நம்புற மாதிரி நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன். நான் தில்ல போலீஸ் கோர்ட்டு எங்க வேணாலும் போங்கன்னு சொல்லிட்டேன். நான் எதையும் சந்திக்க தயாருன்னு சொல்லிட்டேன். அதனால சைலண்டா போயிட்டாரு. செட்டு, பரவாயில்ல, நீ அவனை அருமையா சமாளிச்சு அனுப்பிட்ட. இனி அவன் பக்கத்திலே வரமாட்டான். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். சரி, நீங்க சொன்னபடி 50 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு இடத்த வாங்கிக்குவீங்களே? கவலைப்படாத செட்டு, நான் சொன்ன மாதிரி உன் கையில 50 கோடி இருக்கும்.